எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசப் போறேங்க. அதிலும் குறிப்பா நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்று இன்னையோட கரெக்ட்டா 3 மாதம் ஆகுது. "என்னப்பா சினிமாவுல கலக்கிக்கிட்டு இருந்தவரு, அரசியலுக்கு வந்து என்னத்த பண்ணிட போறாரு?" அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் சேர்த்து, கடந்த 90 நாள்ல நம்ம முதல்வர் என்னென்ன அதிரடிகளை பண்ணியிருக்காருன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பொதுவாகவே எலக்ஷன் டைம்ல எல்லாரும் நிறைய வாக்குறுதிகள கொடுப்பாங்க. ஆனா, ஆட்சிக்கு வந்த கையோட சொன்னத செஞ்சு காட்டுறது பெரிய விஷயங்க. நம்ம முதல்வர் அவர்கள் சீட்ல உட்கார்ந்த முதல் நாளே போட்ட கையெழுத்து இருக்கே, சாதாரணமானது கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற குடும்பங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களோட பாதுகாப்பு உறுதி பண்ண தனியா ஒரு விங், குறிப்பா நம்ம ஊரை கெடுத்துக்கிட்டு இருக்கிற போதைப் பொருட்களை வேரோடு பிடுங்கி எறிய கடுமையான நடவடிக்கை. இதையெல்லாம் பார்க்கும்போது தோணுது, மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கான மருந்தை உடனே கொடுக்கிற ஒரு முதல்வர் நமக்கு கிடைச்சிருக்காருங்க. குறிப்பா நாம இங்க ஒரு முக்கியமான விஷயத்த பேசணுங்க. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களால ஏழை எளிய மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு உன்னதமான திட்டம் தான் இந்த அம்மா உணவகம். கூலி வேலை செய்றவங்க, பஸ் ஸ்டாண்ட்ல தவிக்கிற வறுமையானவங்கன்னு பல பேரோட பசியை ஆற்றிய அந்த திட்டம் கடந்த கால ஆட்சிகள்ல போதுமான கவனம் இல்லாம கொஞ்சம் சோர்ந்து போய் கிடந்துச்சு. ஆனா, நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் வந்த உடனே முதல்ல வந்து அந்த திட்டத்த தான் அம்மா உணவகம் திட்டத்துக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஏன்னா, மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது. ஏழை எளிய மக்கள் வயிறார சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, அம்மா உணவோட தரம் குறையக்கூடாது. சாமானிய மக்களுக்கு கிடைக்கிற உணவு சுத்தமாகவும், சுவையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடிமட்டத்தில் இருந்த உள்கட்டமைப்புகளை மொத்தமாக மாற்றி புதுப்பிக்க உத்தரவிட்டாருங்க. இன்னைக்கு முதல்வர் எடுத்த அந்த அதிரடி நடவடிக்கையால அம்மா உணவகங்களுக்கு புது உயிர் கிடைச்சிருக்கு. முன்னாடி குறைஞ்சிட்டு இருந்த மக்கள் வருகை இப்போ மறுபடியும் லட்சக்கணக்கில் உயர்ந்து ஏழை எளிய மக்கள் வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. ஒரு நல்ல திட்டம் எங்கிருந்து தொடங்கப்பட்டிருந்தாலும் அது மக்களுக்கு சரியாக போய் சேரணுங்கிறதுல நம்ம முதல்வர் எவ்வளவு தெளிவாக இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம். அடுத்ததா நம்ம பேசப்போற விஷயம், அது நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும், அம்மாக்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் பெண்கள் பாதுகாப்பையும், அவங்களோட முன்னேற்றத்தையும் குறித்து அறிவிச்ச அந்த பிரம்மாண்டமான திட்டம் தான் சிங்கப்பெண் திட்டம். கடந்த ஆட்சியில நம்ம தமிழ்நாட்டுல பெண்கள் சுதந்திரமா, பயம் இல்லாம வெளிய நடமாட முடியுதான்னு கேட்டா, அங்க தாங்க நிறைய கேள்விகள் இருக்கு. அத கைக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் முதல்வர் இந்த சிங்கப்பெண் திட்டத்தை கையில எடுத்திருக்காரு. இது வெறும் சாதாரண திட்டம் கிடையாதுங்க. காலையில காலேஜுக்கோ இல்ல வேலைக்கோ போற பெண்களுக்கு பஸ்ஸில இலவச பயணம் அப்படிங்கிறத இன்னும் தரம் பிரிச்சு, பெண்களோட பாதுகாப்பான பயணத்துக்கு தனி பிரத்யேக சிங்கப்பெண் காவல் படைய களத்தில இறக்கியிருக்காருங்க நம்முடைய முதல்வர். அது மட்டும் இல்லாம வேலைக்கு போற பெண்களுக்கு தனித்தனியா பாதுகாப்பான தங்குமிடங்கள், பெண் குழந்தைகளோட கல்வி சிறப்பு உதவின்னு ஒட்டுமொத்த பெண்களோட பாதுகாப்பையும் அரணா நின்னு காக்கப் போவதாக இந்த திட்டத்தில உத்தரவு போட்டிருக்காருங்க. ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சி என்பது நடுராத்திரியிலும் பெண்கள் தனியா பயம் இல்லாம ரோட்ல நடந்து போகும்போது தான் சாத்தியம் அப்படின்னு நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு. அதை காப்பாத்துற விதமா தான் இந்த 3 மாசத்துல இந்த திட்டத்தை அதிரடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு நம்முடைய முதல்வர். ஏழை எளிய தாய்க்குலங்களோட கண்ணீரை துடைக்க அம்மா உணவகத்தை மீட்டெடுத்த நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்னைக்கு நம்ம ஊர் பெண்ணுங்க தலை நிமிர்ந்து நடக்க இந்த சிங்கப்பெண் திட்டத்தை கொடுத்திருக்காருன்னா பார்த்துக்கங்க, நம்முடைய முதல்வர் ஆட்சி எந்த அளவுக்கு மக்கள் நலன் சார்ந்ததா இருக்குன்னு. இப்போ நான் சொல்லப் போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம ஊர்ல இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய தலைவலி எதுன்னா, அது இந்த போதை கலாச்சாரம் தாங்க. நம்ம பசங்க, இளைஞர்கள்னு பல பேர் இதனால தடமாறி போய்க்கிட்டு இருக்காங்க. இத நினைக்கும்போது உண்மையிலேயே நம்ம எல்லோருக்குமே பதற்றமா இருக்கும். நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்றப்போ, மக்கள்கிட்ட குடுத்த மிகப்பெரிய வாக்குறுதிகள்ல இதுவும் ஒண்ணு. ஆட்சிக்கு வந்ததும் போதைப்பொருள் விக்கிற கிரிமினல் கும்பல் மேல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுன மாதிரி அதிரடி காட்டியிருக்காரு நம்முடைய முதல்வர். அவர் பண்ண முக்கியமான மாற்றங்கள் என்ன தெரியுங்களா? முதல்ல போதைப்பொருள் கடத்தலை வேரோடு கிள்ளி எறிய காவல்துறைக்குள்ளேயே ஒரு ஸ்பெஷல் படையை தனியா உருவாக்கியிருக்காரு. பள்ளிக்கூடம், காலேஜ் வாசல்கள்ல இருந்த கும்பல் எட்டி பார்க்கவே முடியாத அளவுக்கு தீவிர கண்காணிப்பு போட்டிருக்காரு.
போதைக்கு அடிமையான பசங்களை மீட்டு அவங்களை மறுவாழ்வு மையங்கள் மூலமா பழையபடி நல்ல நிலைக்கு கொண்டு வர மாநிலம் முழுவதும் நவீன வசதிகளோட கூடிய மறுவாழ்வு மையங்களை திறந்திருக்காரு. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தாங்க இப்போ வைரலா இருக்கு. என் தமிழ்நாட்டில இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும், என் தம்பி, தங்கச்சிங்க அவங்க வாழ்க்கைய சீரழிக்கிற எந்த சக்தியும் நான் விடமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றது கேட்கும்போது, அந்த இடத்துல இருந்த ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுங்க. திரைப்படங்கள்ல வில்லன்களை அடிச்சு துரத்துன நம்முடைய முதல்வர், இன்னைக்கு நிஜ வாழ்க்கையிலும் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை அழிக்க நினைக்கிற இந்த போதை வில்லன்களை வேட்டையாடிட்டு இருக்காரு. இதுதாங்க ஒரு உண்மையான தலைவனுக்கு அழகு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி நாம பேசியே ஆகணுங்க. பொதுவாகவே எலக்ஷன் டைம்ல எல்லா கட்சிக்காரர்களும் என்ன சொல்லுவாங்க, "நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரே நாள்ல டாஸ்மாகை முற்றிலுமா ஒழிச்சிருவோம்" அப்படின்னு பெரிய பெரிய வசனமெல்லாம் பேசுவாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அது சாத்தியமில்லைன்னு சொல்லி கை கழுவி விட்டுருவாங்க. ஆனா, நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்ப எதார்த்தமான ஒரு மனிதர். மக்கள்கிட்ட நான் வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கிருவேன்னு பொய் வாக்குறுதி குடுக்கல. ஆனா, சொன்னத செஞ்சு காட்டுறவன்டா நான் அப்படின்னு இந்த 3 மாசத்துல நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? குறிப்பா பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், கோயில்கள் மற்றும் மக்கள் நெருக்கமான குடியிருப்பு பகுதிகள்ல இருக்கிற டாஸ்மாக் கடைகள உடனடியா மூடணும்னு அதிரடி உத்தரவு போட்டிருக்காரு. வெறும் உத்தரவோடு நிக்கல. தமிழ்நாட்டுல இருக்கிற அப்படிப்பட்ட டாஸ்மாக் கடைகள அதிரடியா மூடியும் வச்சிருக்காரு. பாருங்க, ஒரு பக்கம் வருமானம் முக்கியம் தான். ஆனா, அதை விட குடும்பங்களின் நிம்மதியும், பெண்களின் கண்ணீரும் தான் முக்கியம்னு அவர் எடுத்த இந்த முடிவு இருக்கே, அது பல தாய் குலங்களோட ஆசீர்வாதத்தை அவருக்கு வாங்கி தந்திருக்கு. எல்லாத்தையும் ஒரேடியா தூக்க முடியாது. ஆனா, எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ, அங்கெல்லாம் இந்த கடைகள் இருக்கவே கூடாதுன்னு ரொம்ப பிராக்டிக்கலா யோசிச்சு, இந்த 3 மாசத்துல 717 கடைகளுக்கு பூட்டு போட்டிருக்காருன்னா, சாதாரண காரியமா? இதுதாங்க உண்மையான ஆளுமை திறமை. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை பத்தி சொல்லியே ஆகணுங்க. நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனா, லஞ்சம் கொடுக்காம காரியமே நடக்காதுங்கிறது தான் பல வருஷங்களா இருக்கிற எழுதப்படாத விதி. ஆனா, நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு இந்த நிலையை மாத்துறதுக்காக ஆரம்பத்திலே ஒரு எச்சரிக்கை விடுத்தார். எந்த அரசாங்கம் அலுவலகத்திலாவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா, தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, கொடுக்க முடியாதுன்னு தைரியமா சொல்லுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாரு. அவர் சொன்னதோடு மட்டும் நிக்கலைங்க. இன்னைக்கு எல்லா மக்களும் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இப்பல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனா வேலை ரொம்ப சீக்கிரமா முடியுது. யாருமே லஞ்சம் கேட்கறதில்ல அப்படின்னு மக்களே வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு முதல்வர் நினைச்சா இந்த முறைகேடுகளை எப்படி உடனே சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கடந்த 3 மாத கால இந்த இடைவெளியான நேர்மையான நிர்வாகமே சாட்சி. முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து இன்னையோட 3 மாசம் நிறைவடையுது. அவருடைய ஆட்சியில பல விஷயங்கள் நடந்திருக்கு. நான் முக்கியமான விஷயங்கள பத்தி மட்டும் தான் இங்க பேசியிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய முதல்வர் ஆட்சிக்கு வந்து 3 மாசம் ஆகியிருக்கு. அவருடைய ஆட்சிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணா தான் இந்த வீடியோ நெறைய பேருக்கு போய் சேரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.